வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சூக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறை வணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறை வணக்கம். ஆதிகெனும் பரம்பொருள் மெய்யெழுச்சி வெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பிறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதிநெறி உணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். குரு வணக்கம் பாட அருள்தி ராதா ரவிச்சந்திரன் அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வணக்கம். சிந்தையை அடக்கியே சும்மாயிருக்கின்ற சீர் அறிய செய்த குருவே, அந்த நிலை தனில் அறிவு அசைவத்திருக்க பெறும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாக சததமும் என்னை மறவாது சாந்த வாழ்வும் என் சொந்த செய்து இதுவே என் சந்தோஷ செய்து இதுவே. வாழ்க வளமுடன். வாழ்க குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்றைய பஞ்சபூத நவகிரக தவத்தினை மிகச்சிறந்த முறையிலே வழிநடத்திய பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி ராதா ரவிச்சந்திரன் அம்மா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். தொடர்ந்து ஐயம் தெளிதல் நிகழ்வு. இன்றைய சிறப்பு சிந்தனை வாழ்த்தும் பயனும் என்ற தலைப்பில் சிந்தனை வழங்கிட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்ற பெருமக்களே, வாழ்த்து அவருடைய பயன்கள். மகிழ்ச்சி தந்த பயிற்சி முறையிலே
வாழ்த்தி வாழ்வோம், லிவ் அண்ட் லெட் லிவ் என்று சொல்வது போல வாழ்த்தி வாழ்வோம் என்று அற்புதமான ஒரு மந்திரத்தை தந்திருக்கிறார்கள். இதை ஒரு தாரக மந்திரம் என்று சொல்வார்கள். உலகம் முழுவதும் எல்லா வகையிலையும் வளத்தோடு வாழ்வதற்கான ஒரு வாழ்த்து. இந்த வாழ்த்து அல்லது வாழ்க வளமுடன் என்ற சொல்லிலேயே மிக அற்புதமான ஒரு இயற்கையின் உண்மை அடங்கியிருக்கிறது. அதாவது சித்தர் பெருமக்கள் ஜீவ சமாதி அடைந்ததாக நம்ம பார்க்கிறோம். எப்படி அடைந்தார்கள் அப்படின்ற மகிழ்ச்சி அவர் சொல்லுகின்ற போது, விரும்பி ஜீவ சமாதி அடைந்தவர்களும் உண்டு, சிக்கி கொண்டவரும் உண்டு அப்படிம்பார். அது என்ன சாமி சிக்கிக்கிட்டவங்க அப்படின்னா, அது இந்த உடல் கடந்து போகணும் அப்படின்ற ஒரு உணர்வில் ஆசையில் லம்பிகா யோகம் என்று ஒன்று இருக்கு. அதை செய்தால் இந்த கழுத்துக்கு கீழே உடல் உணர்ச்சியற்று போகும், தேவைகள் இருக்காது, உணர்வு இருக்காது. அப்படி ஒரு நிலையை அடைய வேண்டும் என்பதற்காக அது அந்த யோகத்தில் சில ஒரு பயிற்சி இருக்கு. அதை நாக்கை அறுத்து பண்ணக்கூடிய ஒரு சின்ன ஒரு சர்ஜரி வச்சுக்கங்களேன். அப்போ என்ன ஆகுன்னா, அந்த நாக்கை அந்த மடித்து உள்ள செலுத்த முடியும். அப்படி ஓஜஸ் மூச்சு போடுற போது நாக்கை மடிச்சுக்கிறோம் இல்லையா, அது அர்த்த லம்பிகா யோகம் என்று சொல்லுவார்கள். அதாவது அந்த லம்பிகா யோகத்தில் பாதி. அப்போ முழுசு அப்படின்னா இன்னும் நாக்கு உள்ள மடியும். அப்படி மடியக்கூடிய வகையில் தான் அது கீழே அந்த ஒரு இது இருக்கும் இல்லையா, லேசான மெம்பரைன் மாதிரி இருக்கும் இல்லை நாக்கு கீழே, அதை கட் பண்ணி நாக்கை ஃபுல்லாக நல்லா மடிச்சிட்டாங்கனாக்க இந்த உடல் கழுத்துக்கு கீழே உடல் வேலை செய்யாது. அப்போ மனதையும் கடந்து போயிடலாம், கைகள் எதுவுமே வேலை செய்யாது. அப்போ இது போல் முயற்சி பண்ணி பார்த்துட்டு, சரி பிறகு நம்ம இயல்பு வாழ்க்கைக்கு வரணும் அப்படின்னா எதுவுமே வேலை செய்யாது, கைகள் கால் எதுவுமே வேலை செய்யாது. அப்போ என்ன செய்ய முடியும், அந்த மடித்த நாக்கை எடுத்து விடணும்னு சொன்னால் கையால் தான் முடியும். அப்போது கை வேலை செய்யலை. சரி யார்கிட்ட சொல்லலாம் அப்படின்னா, நாக்கு மடித்ததுக்கப்புறம் எப்படி பேசுவோம், அதுவும் முடியாது. இப்படி சிக்கிக்கிட்டவங்க என்றார் மகர்ஷி அவர்கள். சித்தர்கள் இதை விரும்பி ஏற்றுக்கொண்டவர்கள். கடைசி நிலையில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நம்முடைய தவ ஆற்றல் கடைசி வரைக்கும் இந்த பூமி உள்ளளவும் பயன்படட்டும் அப்படின்ற ஒரு கருணையோடு ஜீவ சமாதியில் அடைவதற்கான இந்த பயிற்சி அவங்க விரும்பி செய்து கொண்டார்கள். அதனால் மீண்டும் இந்த உணர்வு வரணுன்ற அவசியம் இல்லை. அது அப்படியே காலம் கடந்தும் சித்தர் ஜீவ சமாதி அடைந்த திருத்தலங்கள் இன்றைக்கும் மக்களுக்கு நன்மைகள் செய்து கொண்டிருக்கின்றன. இந்த அர்த்த லம்பிகா யோகம் தான் வாழ்த்தும் பயணம்ல மிக முக்கியமான ஒன்று. இப்போ நாக்கு உள்ளே மடிக்கின்ற போது அதனுடைய பலன் என்ன அப்படின்னா, மூளையில் உள்ள அந்த பீனியல் கிளாண்ட் அதோட இயக்கம் தூண்டப்பட்டு மூளை செல்லுலெல்லாம் ஆக்டிவேட்டு செயல்பாட்டுக்கு வந்துடும். அப்போ பிரபஞ்சத்தோடு இணையக்கூடிய அளவுக்கு அதில் சிறப்பான அனுபவம் கிடைக்கும். அப்போ என்ன ஆகுது, எப்படி கோவில்களிலே கலசங்கள் வழியாக பிரபஞ்ச ஆற்றல் ஈர்க்கப்பட்டு கருவறையிலே சிலையின் அடித்தகலிலே இருப்பாக்கப்படுகிறதோ, அதே போல இந்த லம்பிக யோகத்தில் நேரடியாக பிரபஞ்ச அலைகள் மேல்மூளை வழியாக ஈர்க்கப்பட்டு அது அந்த
ஆலயத்தினுடைய முழு பகுதியிலையும் பரவி கொண்டே இருக்கும். சரி, இந்த ஜீவ சமாதி அடைகின்ற போது என்ன மாதிரியான எண்ணத்தை தருகிறார்களோ அந்த எண்ணத்திலேயே நிலைத்து விடுவார்கள் என்று மாதிரி சொல்றேன். அப்படி திருப்பதி பொருள் துறையிலே மக்கள் நிறைவு பெற்று விட்டால் பிறகு ஆன்மீகத்து வருவார்கள் என்ற ஒரு நம்பிக்கையோடு தான் கொங்கணர் திருப்பதியில ஜீவசமாதி அடைகிறார். அது நடைமுறையில் பார்க்கின்ற போது திருப்பதி சென்று திரும்பி வந்தால் ஒரு திருப்பம் நிகழுமடான்னு பல பேருடைய வாழ்க்கையில் நிகழ்ந்திருக்கு. ஆனால் கொங்கணர் ஏமாந்துட்டார். எப்படி ஏமாந்தார் அப்படின்னா, வசதி வந்த பிறகு ஆன்மீகத்துக்கு திரும்புவார்கள் என்று எதிர்பார்த்தார். ஆனால் இவருடைய வசதி இன்னும் முடியவே இல்லை. எத்தனை கோடிகள் சேர்த்த பிறகும் பாலாஜியை ஒரு பார்ட்னராக போட்டுக்கிட்டு இன்னும் சொத்து சேர்க்கலாம் பார்க்குறாங்களே தவிர இது போதும் என்ற நிறைவோடு ஆன்மீகத்திற்கு வந்தவர்கள் யாரும் இல்லை. இப்படி கொங்கணர் ஏமாந்து போயிட்டார். இதே போல ஒவ்வொரு சித்தருடைய எண்ணங்கள், வைத்தீஸ்வரன் கோயில், பழனி இப்படிலாம் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு மாதிரியான இருக்கும். சரி, இப்போ இதே லம்பிகா யோகத்தோட வாழ்த்துகின்ற போது அந்த வாழ்த்து பிரபஞ்ச அளவிலே ஊடுருவும் என்று மகிழ்ச்சி சொன்னதற்கான காரணம், இந்த அர்த்த லம்பிகா யோகத்திலே மேல்மூளை வழியாக பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொள்கின்ற போது அது உலக அளவிலே நன்மை செய்யும் என்பது. சரி, இப்போ இந்த வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், இதுதான் நம்முடைய முறையான சிஸ்டம் வச்சிருக்க 3 முறை. சரி, இதுல வாழ்க வையகம் 2 முறை, வாழ்க வளமுடன் 1 முறை. ஏன் இப்படி வச்சிருக்கிறாங்க? இந்த வையகம் என்றால் உலகம் என்பது நமக்கு எல்லாம் தெரியும். அப்ப வாழ்க வையகம் என்று முதல் முறை சொல்லுகின்ற போது இந்த உடம்புக்கு தேவையான உணவு, மருத்துவம், கல்வி, வாழ்க்கை துணை, வாழ்க்கை வசதிகள் எல்லாம் கொடுத்து கொண்டிருப்பது இந்த சமுதாயம்தான். ஆனால் அந்த சமுதாயத்தையே நினைந்து வாழ்த்துவது முதல் சொல்லக்கூடிய வாழ்க வையகம். 2வது சொல்லக்கூடிய வாழ்க வையகம், உடல் திசுக்களுக்கு உள்ள இருக்கிறது உயிர் துகள்கள் தானே. திசுக்களுக்கு அடிப்படை மூலம் உயிர் துகள்கள். இந்த உயிர் தந்ததி யார்? தாய் தந்தை. அவர்கள் இந்த உலகத்துல ஒரு அங்கம் தானே. ஸோ 2வது உயிருக்கு உயிர் அளவிலே இந்த நினைவை, நன்றி உணர்வை செலுத்துவதற்காக வாழ்க வையகம் 2வது முறை. அதாவது முதல்ல சொல்லக்கூடியது திசுக்களுக்கு, 2வது உயிர் துகள்களுக்கு. இப்போ 3வது வாழ்க வளமுடன் சொல்றோம். இப்போ உலகம் இல்லை, வாழ்க வளமுடன் அப்படின்றோம். அப்படின்னா இங்கே யார் இருக்கிறாங்க அப்படின்னா திசுக்கள், அதுக்கு மூலம் உயிர் துகள், அதுக்கு மூலம் காந்த துகள்கள். தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்த போது உயிர் கருப்பைக்கு வந்தாலும் கூட அது சுமந்து வந்த காந்த களம், அதாவது தந்தையினுடைய அனைத்து அனுபவ பதிவுகளையும் ஒரு ஜிராக்ஸ் காப்பி போல சுமந்து வந்த உயிர் துகள், அதனுடைய முன் பகுதியில் உள்ள அந்த பிளாக் டாட் காந்த பதிவுகள். இதுதான் கருப்பையில் உள்ள முட்டை உள்ள காந்த பதிவோடு சேர்ந்து புதிதாக ஒரு ஆத்மா உருவாகிறது. அப்ப நான் என்பது என்ன என்றால் ஆத்மாதான் நான், அறிவுதான் நான், அறிவே தான் தேவன் சொல்றோம். அப்போ இந்த 2ம் சேர்ந்து புதிதாக வடிவெடுத்தது இல்லையா? ஒரு புதிய ஆத்மானு பிறந்தது இல்லை. அதுதானே இந்த உடலை கட்டி கொண்டது. பிறகு அது நம்ம வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறது. பதிவுகளின் வழியாக எண்ணங்களை தோற்றுவித்து அதுதானே வாழ்ந்த என்ற நிறைவை தருகிறது. அதுதானே நம்ம அடையக்கூடிய உச்சகட்டமான ஆத்ம தரிசனம். அதன் மூலமாகத்தானே பரமாத்ம தரிசனம், தெய்வ தரிசனத்துக்கு போகிறோம். அப்போ இந்த ஜீவகாந்தம் கருமையம் அதான் நாம்.
அப்ப நான் வளத்தோடு வாழ வேண்டும். வளம் என்ற சொல் தேவைக்கு மேல் மிகுதி என்ற அர்த்தம். இயற்கை வளங்கள் சொல்றோம் இல்லையா? அப்ப இயற்கை வளங்கள் இன்னைக்கு உள்ள 820 கோடி மக்களின் தேவைகளுக்கும் மேல் மிகுதியாகத்தான் இருக்கு, குறைபாடு இல்லையே. அப்போ பற்றாக்குறை என்பதெல்லாம் நிர்வாகத்தில் உள்ள குறைபாடே தவிர இயற்கை வளத்திலே குறைபாடு இல்லை. அதனால் இயற்கை தந்தது என்ன? ஹியூமன் ரிசோர்சஸ் அண்ட் நேச்சுரல் ரிசோர்சஸ். ஒன்று இயற்கை வளம், இரண்டாவது மனித வளம். இந்த இரண்டும் சேர்ந்தது வாழ்க்கை வளம். அதனால் இந்த மனிதனுடைய ஆற்றல், அந்த காந்த கருமையத்தில் இருக்கின்ற நான் என்ற அறிவே தான் உடலை கட்டிக்கொண்டு பிரசவமாகி இந்த உலகத்திலே வாழ்க்கை என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அது எல்லா வகையிலும் நிறைவாக வாழ வேண்டும் என்பதனால தான் அந்த ஜீவாந்த கருமையத்திலே வாழ்க வளமுடன் என்று சொல்கின்றோம். சரி, இப்போ இந்த வாழ்த்து முதலில் தன் வாழ்த்து, பிறகு மற்றவர்களை வாழ்த்துகின்றோம். சரி, இது எப்படி செயல்படுகிறது என்பதுல இன்னொரு கருத்து இந்த அலை இயக்க தத்துவம். ஓசை அலைகள் தானே. நேற்றைக்கு பார்த்தோம், மௌனத்திலிருந்து ஓசை ஒலிகள் வெளிப்படுகின்றன. மௌனம் என்பது சுத்தவெளி இறைநிலை. அந்த இறைநிலையில இருந்து எழுச்சி பெற்ற இறைத்துகள், விண்கள், இப்படி இந்த பிரபஞ்ச வரலாற்றிலே பரிணாமத்துல இறை துகள் தோன்றிய போதே ஒரு விதி பிறந்தது நம்ம பார்த்திருக்கிறோம், இயல்பொக்க விதி. அதுல 5 அலை இயக்க தத்துவம் அடங்கியிருக்கு. மோதுதல், பிரதிபலித்தல், சிதறுதல், ஊடுருவுதல், இரண்டிடையே ஊடாடுதல் என்று 5 பண்புகள் உள்ள அலை இயக்க தத்துவம். அதுதான் இயல்பொக்க விதின்னு பார்த்திருக்கிறோம். அப்போ இந்த 5 பண்புகள், மோதுவது, பிரதிபலிப்பது, சிதறுவது, ஊடுருவி மையம் வரைக்கும் போய் வெளியே வருவது, 2 அலைகளுக்கிடையே இன்டராக்ஷன், ஊடாடுவது என்ற 5 பண்புகள். இது எப்படி அமைந்தது? இறைத்துகள் தோன்றிய போது அமைந்தது. இறை துகளே இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருந்து விண் இயக்கமாகவும் விண்களின் தொகுப்பு இயக்கங்களாகவும் எண்ணற்றது நடந்துட்டு இருக்கு. அதுல எப்படி வருகிறது அப்படின்றத மகர்ஷி ஒரு கவியில சொல்லுவாங்க. சுழல் தட்டு விளையாட்டில் சுற்றி விட்டோன் பெறுதல் போல. யார் இந்த தட்டை சுற்றி விடுறாங்களோ அவங்க கைக்கே திரும்ப வந்து விடுகிறது இல்லையா? அப்ப சுழல் தட்டு விளையாட்டில் சுற்றி விட்டோன் பெறல் போல் சொல் எண்ணங்கள் செயல்கள் காந்த அலையாகி. பேசுவது உதடுகள் தான் வார்த்தையை வெளிப்படுத்துது. ஆனா வெளிப்பட்டது என்ன என்றால் வெறும் காந்த அலைகளின் தன்மாற்றம், ஒளியாக. அப்ப அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் என்று பஞ்ச தன்மாத்திரைகள் பேசுகிறோமே, அதுல ஒரு தன்மாற்றம் தானே ஓசை. அப்படி சொல், எண்ணம், எண்ணம் எப்படி தன்மாற்றம் ஆகும் என்றால், பதிவுகள் இருக்கின்ற இடம் கருமையம், ஆத்மா. அந்த பதிவுகள் உயிர் ஓட்டத்தோடு காந்த ஓட்டத்தோடு கலப்போற்று உடல் முழுவதும் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த அலை ஓட்டத்திற்குள் இருக்கின்ற கேரக்டரைசேஷன், அந்த வினை பதிவுகளின் தாக்கம், சஞ்சித பிரார்த்த வினை பதிவுகளின் தாக்கம். மூளையில மோதுகின்ற போது மூளை இந்த நுண் அலைகளை விரித்து காட்டத்தான் எண்ணம் வருது. அப்ப விரித்து காட்டுகின்ற போது அங்கே மூளை செல்களிலே ஒரு தரமாற்றம், தன்மாற்றம் நிகழுது. அது எப்படி நாம் பார்க்கின்றோமோ வெளியே கண்கள் மூலமாக, அதே போல் அகக்காட்சியாக உணரப்படுகிறது. அப்ப அங்கேயும் காந்த செலவு, காந்த தன்மாற்றம். இப்படி சொல், எண்ணங்கள், செயல்கள், உயிர்ச்சக்தி தான் நமக்கு
செயல்பாடுகளாக, காந்த தன்மாற்றம் தான் நமக்கு உணர்ப்புலன்களாக. ஸோ எல்லாமே தன்மாற்றம் தான். இப்படி சொல், எண்ணங்கள், செயல்கள் காந்த அலையாகி சுழன்று ஓடி விரைவு ஒக்க சென்று முடிவான சுத்தவெளி அழுத்தத்தால் பின்னோக்கி வந்து. சுழன்று ஓடி இது வரைக்கும் ஓடுவ, அதாவது இறைவெளியே தன் இருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் சொல்றோம். இது எப்படி நிரூபிக்கிறது? ஏதாவது விஞ்ஞான கருவிகள் மூலம், கணக்கு மூலம் தான் புரிந்து கொள்ள முடியுமா? அல்லது தவத்தில் ஆழ்ந்து ஒடுங்கிய நிலையிலே மட்டும்தான் உணர்ந்து கொள்ள முடியுமா? அப்படின்னா இறைவெளி காட்சியாக எல்லோரும் பார்த்து கொண்டே. எப்படி? எந்த பொருள் பார்த்தாலும், எவ்வளவு பெரிதாக இருந்தாலும், நம் கண் விழிகளுக்கு வருகின்ற போது எவ்வளவு பெருசுங்க. அப்ப அவ்வளவு பெரிய காட்சி இவ்வளவு சிறிய கண் விழிகளிலே சுருங்கியது எப்படி? யார் சுருக்கினாங்க? அப்போ அவ்வளவு ஸ்கொயர் மைல் சதுரம் உள்ள அந்த காட்சியில இருந்து வெளிப்பட்ட அலைகள் அத்தனை சதுர மைலும் சுருக்கி நம்ம விழி அளவுக்கு கொசு அளவிலே சுருக்கியது யார்? இறைநிலை தானே. அப்ப இறைவெளியே தன் இருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் பார்க்கிறோமே, அப்புறம் இல்லைன்னு சொல்றது எப்படி? அதுபோல விரைவு ஒக்க சென்று எங்கே போனாலும் அந்த இறைவெளியின் கான்ஸ்டன்ட் சரௌண்டிங் ப்ரெஷர் ஃபோர்ஸ், தன் இறுக்கம் அல்லது சூழ்ந்தழுத்தம் சொல்றோமே, இது இந்த பிரபஞ்சம் முழுவதுமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற, அமைந்திருக்கின்ற கான்ஸ்டன்ட் செல்ஃப் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ், மாற்றமே இல்லாத தன்னிருக்க ஆற்றல். அதனால் எந்த ஒரு அலை புறப்பட்டாலும் அது அந்த காந்தலைகளை ஊடுருவித்தான் போகுது. அப்ப ஊடுருவி போகின்ற போது அந்த அழுத்தத்தை கடந்து தானே போகுது. அப்ப அழுத்தம் கான்ஸ்டன்ட் இருந்துகிட்டே இருக்கும். அதை எதிர்த்து போவதனால இதனுடைய ஆற்றல் குறைந்து கொண்டே வரும். ஒரு கல்லை தூக்கி மேலே வீசுறோம், ஒரு பாயிண்ட் வரைக்கும் போய்கிட்டே இருக்கும். அந்த ஆக்ஷன் ரீப்ளே காட்டுறாங்களே கிரிக்கெட்ல, அது மாதிரி ஒரு ஸ்லோ மோஷன்ல காட்டினா அது ஒரு புள்ளி தொட்ட பிறகு அங்கிருந்து திரும்பி கீழ் நோக்கி வர ஆரம்பிக்கும். அப்ப இது வரைக்கும் அந்த வேகத்தை குறைத்து கொண்டே வந்து நீல் பேலன்ஸ் ஆக்குனது யாரு? இறைவெளியே சூழ்ந்தழுத்தும் ஆற்றல். அதனால் திருப்பி விடும்போது அது நேர அழுத்தி பூமி கொண்டு வந்து போட்டுறது. இதே போல 360 டிகிரி கோணத்துல எப்படி பார்த்தாலும் இறைவனுடைய தன் இறுக்கம் இல்லாத இடமே கிடையாது. அதனால் அது ஒளி அலைகளுக்கும் சரி, கல் போன்ற பொருட்களும் சரி, மேலே போன ஒரு கோர் பாயிண்ட்டுக்கு வந்தே ஆகணும். அப்போ பூமிக்குள் நிகழ்வது பூமியுடைய மையம் வரைக்கும் வரும். வெளியில் நிகழ்ந்தா பிரபஞ்சத்துல அதுக்கு தகுந்த போல இடத்தை எடுத்துக்கொள்ளும். இப்படி காந்தலையாகி சுழன்றோடி விரைவு ஒக்க சென்று, சுழன்று ஓடி விரைவு ஒக்க சென்று முடிவான சுத்த வெளியின் அழுத்தத்தால் பின்னோக்கி வந்து, அந்த அழுத்தம் இருந்துகிட்டே இருக்குது. இது வேகத்தோடு போச்சு, வேகம் குறைய குறைய ஒரு இடத்துல பூஜ்ஜியமாச்சு. பூஜ்ஜியமான பிறகு இதுக்கு செயல்பாடு இல்லை. இப்ப என்ன செய்யுது? அந்த சூழ்ந்தழுத்தமாகிய இறைநிலை இதை எங்க கொண்டு சேர்க்கணுமோ அங்க சேர்க்கிறது. அப்படி முடிவான சுத்தவெளி அழுத்தத்தால் பின்னோக்கி வந்து சுழன்று இயங்கும் ஜீவாந்த கருமையம் ஈர்த்து புறப்பட்டது ஒரு புள்ளியில சுற்றி வந்து மீண்டும் அதே புள்ளிக்கு வரும். அப்போ எங்கே புறப்பட்டது இந்த வாழ்த்து? வாழ்கோலமுடன் ஜீவாத்மால கருமையத்துல அங்கே புறப்பட்ட அலை மீண்டும் அங்கேயே வந்து மோதுகின்ற போது அதே தாக்கத்தை தருகிறது. புறப்படும் போது என்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் அலைகளை தந்ததோ வெளிப்படுத்தியதோ அதே தன்மை மீண்டும் வந்து அதில் பதியும்.
அப்படி பின்னோக்கி வந்து சுழன்று இயங்கும் ஜீவகாந்த கருமையம் ஈர்த்து சுருக்கி இருப்பாய் வைத்து காலத்தில் மலர்த்தும். ஏன்னா மையம் அங்கதான் இருக்குது. ஸோ எப்படி நம்ம கண் விழிகளிலே காட்சி தெரிந்தாலும் பதிவு எங்க? காந்த களத்தோடு கலந்து சுத்தி சுத்தி போய் கருமையத்துக்கு வந்த பிறகு அங்க இருப்பாயிடும். அப்படி ஜீவாந்த கருமையம் ஈர்த்து சுருக்கி இருப்பாய் வைத்து காலத்தில் மலர்த்தும் சுழற்சி ஈர்ப்பு காப்பு. அந்த சுழல் தட்டு சுழன்றது, அது ஈர்க்கப்பட்டது, எங்கே புறப்பட்டதோ அந்த புள்ளி நோக்கி ஈர்க்கப்பட்டது, அங்கேயே வந்து நின்று விடுகிறது. காப்பு, சுழற்சி ஈர்ப்பு காப்பு. உன் திருவிளையாட்டு என்று சொல்லாமல் விளக்கிவிட்ட சொற்கடந்த பொருளே. எந்த மொழியில விளக்கி சொல்ல முடியும்? உள்ளத்து மொழிதனை கற்றுவிட்டால் உலகத்து மொழிகள் தேவையில்லை. உள்ளத்து மொழி என்ன? அதுதான் எல்லா விலங்குகளும் பயன்படுத்துது. நாமும் அப்படித்தான் இருக்கிறோம். நுண் உணர்விலே என்ன சொல்லுவாங்க? தானாட மறந்தாலும் சதை மட்டும் தனியாக தாழாமல் துடிக்கின்றதே தம்பி. நானாடவில்லை எம்ம சதையாடுது, அது தந்தை என்றும் பிள்ளை என்றும் உறவாடுது என்னாரு. அப்ப அந்த உயிர் கலப்பு அது ஈர்த்து மயத்து கொண்டு வர போது சொல்லாமல் விலக்கிவிட்ட சொற்கடந்த பொருள். இதெல்லாம் உணர்வுகளாகவே நமக்கு வெளிப்படுத்தி விடுகிறது, உணர வைத்து விடுகிறது. விளக்கத்திற்குத்தான் சொற்கள் தேவை, விசுவலுக்கு சொற்கள் தேவையில்லை. மொழி தெரியாத திரைப்படத்தையும் பார்த்து ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அது போல இந்த நிகழ்ச்சிகளெல்லாம் அகக்காட்சிகளாக பார்க்கின்ற போது அங்கே வார்த்தைகள் பயனற்றவை, புரிதல் மட்டுமே நிகழும். சரி, யார் சொன்னது? சொற்கடந்த பொருள், விளக்கி சொல்ல முடியாத அந்த மெய்ப்பொருளே இது எனக்கு விளக்கி சொன்னது என்று மகர்ஷி இந்த எப்படி நம்மிடத்திலிருந்து புறப்படுகின்ற வாழ்த்தலைகள் மீண்டும் நம்மிடத்திலேயே வந்து முடிகிறது என்ற அலை இயக்க தத்துவத்தை சொல்லிட்டார். இதுல இந்த வாழ்த்தை சொல்லுகின்ற போது நாம வாழ்த்தி அவங்க நல்லா வாழ்ந்துட்டா என்ற ஒரு உணர்வு, ஒரு பொறாமை வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இயற்கை நீதி என்ன என்று சொன்னால், நல்லதை நினைத்தால் நல்லது நடக்கும்னு சொல்றாங்க பாருங்க, பாசிட்டிவ் திங்கிங். ஏன் அப்படின்னா, இந்த கிராமப்புறங்கள்ல ஒரு சொலவடை உண்டு, எனக்கு 2 கண்ணு போனாலும் பரவாயில்ல, அவனுக்கு 1 கண்ணு போகணும் அப்படிம்பாங்க. என்ன அர்த்தம் என்றால், ஒரு தீய அலை புறப்படுகின்ற போது இங்க ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், மீண்டும் சுற்றி வந்து மறுபடியும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்போ யாரை நோக்கி நாம் சபிக்கிறோமோ வாழ்த்துகிறோமோ 1 பங்கு எஃபெக்ட் அங்க இருக்குன்னு சொன்னா 2 பங்கு எஃபெக்ட் இங்க வரும். அதெல்லாம் என்ன சொன்னாங்க? கெடுவான் யாரு? கேடு நினைப்பான். அதனால வாழ்த்துகின்ற போது 2 பங்கு நன்மை நமக்குத்தான், வாழ்த்தப்படுபவருக்கு 1 பங்கு நன்மை தான். இப்ப தாராளமா வாழ்த்தலாம் இல்லையா? ஏன்னா நமக்கு 2 கிடைக்குது. ஏன்னா இயற்கை நீதியே ஒரு ஜீவனின் வளத்தை தந்து அது மையமாக அமைந்து அதனுடைய உறவு நட்பாக இவையெல்லாம் சுற்றி அமைகிறதோ அதற்கும் தந்து கொண்டே இருக்கும். அதனால் சுயநலத்தில் பொதுநலம், பொதுநலத்தில் சுயநலம், 2 இன்டர்லிங்க், இதை பிரிக்க முடியாது. அதனால் இது இயற்கை அமைப்பை புரிந்து கொண்டு விட்டோம் என்று சொன்னால் இந்த வாழ்த்துவதிலே நிறை மனதில் வாழ்த்தலாம். 1 2 பங்கு நன்மை நமக்கு, இந்த நோக்கத்திலே வாழ்த்தலாம்.
இரண்டாவது, உண்மை என்ன? எல்லாம் இறைவனே தான். வாழ்த்துபவன், வாழ்த்தப்படுபவன், வாழ்த்துகின்ற செயல், வாழ்த்திய பலன் பெறுகின்றவன், எல்லாம் ஒரே ஆள் தான், இறைநிலை. அதனால் இந்த வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களை மனமோந்து சொல்கின்ற போது முதலில் நன்மை யாருக்குன்னு பாருங்க. அது எப்போ சொல்லணும் அப்படின்னா, காலையில் எழுந்தவுடனேயே 10 முறை இந்த உலகத்தை நினைந்து வாழ்த்துங்க, படுக்கும் போது ஒரு 10 முறை வாழ்த்திட்டு படுங்க என்று மகரிஷி நம்முடைய விழிப்பும் தூக்கமும் அந்த ஜங்ஷன் பாயிண்ட்லயே இதை வாழ்த்துங்க, இந்த உலகத்தை வாழ்த்துங்க. ஏன்னா இதுதான் நமக்கு ஆதாரம். என்னதான் ஆட்சி அரசாங்கம் குறை சொன்னாலும் ஏதோ அடிப்படை தேவைகளாவது வந்துட்டு இருக்கு இல்லையா? எல்லோரும் சிக்கல மாட்டலன்னாலும் பொதுவாக ஜனங்கள் ஒரு பாதுகாப்போடு தானே இருக்கிறாங்க. ஸோ இப்படி இந்த சமுதாயம் எவ்வளவுதான் தீயது என்றாலும் நாம் வாழ்வதற்கு உயிர் கொடுத்துட்டு வச்சிருக்க கொண்டு போடாம அது வரைக்கும் நல்லது தானே. அதெல்லாம் இந்த உலகத்தை நினைந்து வாழ்த்துவது. சரி, இப்போ இந்த முதல் வாழ்த்து. இன்னொன்று, இந்த வாழ்த்துவதற்கான பண்பு என்ன? அது ரொம்ப முக்கியம் இல்லையா? எந்த நிலையிலே வாழ்த்தினால் வாழ்த்துக்கு சக்தி அதிகம்? இப்போ நம்ம இந்த இன்டர்நெட் கனெக்ஷன் தானே, எல்லாமே சேட்டலைட்டு வச்சுதான் இந்த பூமிக்குள்ளாக நம் கம்யூனிகேஷன் தொடர்பு கொள்கின்றோம். இப்போ எத்தனை கோடி செல்போன்கள் இருந்தாலும் யாரோடு நாம் தொடர்பு கொள்ள வேண்டும் என்று டயல் செய்கிறோமோ அவர்கள் மட்டுமே துல்லியமாக தொடர்பு கொள்ள முடிகிறது இல்லையா? இப்போ எத்தனை கோடி எண்களிலே குறிப்பிட்ட ஒரு எண்ணை மட்டும் துல்லியமாக தொடர்பு கொள்கிறதே, அது என்ன? இது ஒரு காந்தலை தானே. இப்படி ஒரு அலை களமாக இருந்தாலும் கூட அவற்றுள் ஒன்றோடு ஒன்று இணைப்பை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காந்த வலைக்களம் இந்த பூமியின் பிரபஞ்சத்தின் காந்த அலைக்களம். சரி, இது அங்க போய் இணையணும் இல்லையா? சப்போஸ் அங்க போகக்கூடிய அந்த செல்போன்ல மின்சக்தி சார்ஜ் இல்லை, தீர்ந்து போச்சு, அல்லது அந்த இடத்துல அந்த நெட்வொர்க்குடைய லிங்க் கிடைக்கலன்னு சொன்னா என்ன சொல்றது? நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய நபர் தொடர்பு எல்லைக்கு அப்பால் உள்ளார். சரி, மறுபடியும் அந்த கால் வருதா? இப்போ வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜி நம்ம எல்லைக்குள் வந்த பிறகு நமக்கு அந்த செய்தி வந்துடும், உங்களுக்கு ஏற்கனவே ஒரு மிஸ்டு கால் இருக்கு அப்படின்னு. அப்போ முதலில் தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருந்தார். இந்த வந்த உடனே உனக்கு ஏற்கனவே ஒன்று வந்தது, 2 இருக்கு பாருங்க. இதே போலத்தான் ஒருவரை வாழ்த்துகின்ற போது நாம் எந்த அலைச்சொலில் இருந்து வாழ்த்துகிறோமோ அந்த எல்லைக்குள் இருந்தால் அவர் ரிசீவ் பண்ணுவார். இல்லை என்றால் நீங்கள் வாழ்த்துகின்ற நபர் தொடர்பு எல்லைக்கு அப்பால் உள்ளார், வாழ்த்து பயனாகாது. இப்ப நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நானும் வாழ்த்திக்கிட்டே இருக்கிறேங்க, ஒன்றும் நடக்க மாட்டேங்குது அப்படிம்பாங்க. சில பேர் வாழ்த்தினேன் அதே மாதிரி நடந்துச்சு அப்படிம்பாங்க. எப்படி ஒன்று சாத்தியம் ஒன்று சாத்தியம் இல்லை என்றால் இந்த அலைகளுடைய தத்துவம். ஒவ்வொரு அலைக்கும் ஒரு திணிவு இருக்குல்ல, ஸ்பெசிபிக் கிராவிட்டி இருக்குல்ல, அதே போல ஒன்றை ஊடுருவி போகணும் வச்சுக்கோங்க. இப்ப நம்முடைய கம்யூனிகேஷன் இதுக்கு மேல போகல, அதே போல ஃப்ளைட்ஸு இதெல்லாம் போகுது, இராணுவ தளவாடங்கள் எல்லாம் ஜெட் எல்லாம் போகுது. அப்போ அந்த கம்யூனிகேஷன் துல்லியமா ரிசீவ் பண்ணதில்லை. ஸோ அதுக்கு ஒரு டெக்னாலஜி வச்சிருப்பாங்க.
இது போல அந்த அலைகளிலே பல படித்தளங்கள் உண்டு. அந்த படித்தளங்களிலே திணிவான வலுமிக்க படித்தளம் எது என்றால் தவத்தின் மூலம் அல்லது ஒரு பொது நலம் கருதுகின்ற இயல்பான பண்பு அல்லது வளர்த்து கொண்ட பண்பு. இப்போ விசாக நட்சத்திரத்தை பிறந்தவங்க வச்சுக்கங்களேன், விசாலமான மனசு, அவங்க எல்லாரும் நல்லா இருக்குன்னு தான் நினைப்பாங்க, அங்க பொறாமே இருக்காது. அதனாலதான் என்ன சொல்லுவாங்க, நாம் பிறக்கின்ற போது எந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறோமோ அவருடைய இயல்பு நம்மிடத்துல பிறவி குணமாக இருக்கும் அப்படிம்பாங்க. இப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு கேரக்டர் இருக்கு. அது போல இதெல்லாம் நட்சத்திரங்கள் அலைகள் தானே. அப்ப விசாகத்துக்கு எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிற அலைகள் தருது, அது வேற ஒன்று சொன்னா நான் மட்டும் நல்லா இருந்த போதும் அலைகளை தருது. அப்ப 27 நட்சத்திர தொகுதியிலிருந்தும் 27 வகையான அலைகள் வருது இல்ல. அப்ப இது எது நல்லது? எல்லாரும் நல்லா நினைக்கிறோமே, அந்த விசாகம் நல்லது. அதே போல இறைநிலை அடையக்கூடிய மூல நட்சத்திரம் அது அற்புதமானது. இந்த வாழ்க்கையை கடந்து வாழ்க்கையின் பிறப்பினுடைய நோக்கத்தை நிறைவு செய்து கொள்ளக்கூடிய நட்சத்திரம். ஸோ இப்படி ஒவ்வொரு அலைக்கும் ஒரு பண்பு உண்டு, தன்மை உண்டு. அப்போ எந்த அலையிலே நம்முடைய உடல் செல்கள் அமைந்திருக்கிறது, கான்ஸ்டியூஷன், பிறகு என்ன மாதிரியான பக்குவத்தை நாம் பயிற்சியின் மூலமாக பெற்றுக்கொண்டோம், அது என்ன மாதிரியான அனுபவங்களை பெற்றோம், எல்லாமே சேர்ந்து நம்முடைய திறமையாக மாறும், நம்முடைய எண்ணத்தின் திறமையாக மாறும். அதனால தான் நம்ம என்ன சொல்றோம், தகுதி, குவாலிஃபிகேஷன் சொல்றோம் இல்லையா. தன்மை கூட்டல் தகுதி ஈக்குவல் டு திறமை. இன்ஹெரண்ட் குவாலிட்டி பிளஸ் நாலேஜ் ஈக்குவல் டு எஃபிஷியன்சி. தன்மை கூட்டல் தகுதி ஈக்குவல் டு திறமை. அப்ப பிறப்பில் இல்லாத தகுதியை பயிற்சியில் பெற்றுவிடலாம். அதுதான் தவம், அதுதான் அருகுண சீரமைப்பு. இப்படி மனம் விரிவோடு வாழ்த்துகின்ற போது பயன் அதிகம். இரண்டாவது, இமினேட்டிங் ஃபோர்ஸ். இங்கிருந்து ஒரு அலை புறப்படுகிறது சொன்னா என்ன வேகத்துல, சில ஜெட்டு 4000-5000 மைல் தாண்டி போய் அடிக்குது. அவ்வளவு வேகம் எப்படி வந்தது? அதே போல நம்முடைய மன வேகம் அதிகமா இருந்ததுன்னா ஊடுருவி போகும். யாரை நாம் வாழ்த்துகின்றோமோ அவர் அந்த அலைநிலையில் இல்லை என்றாலும் கூட ஊடுருவி போகும். அப்ப அந்த குவாலிட்டி எப்படி கிடைக்கும் என்றால் இறை தன்மை. அப்ப இறைநிலையோடு இணைகின்ற போது அந்த இறைத்தன்மை நம்மிடத்தில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு தர மாற்றம், அது நம்முடைய எண்ணம் சொல் செயலிலே மேன்மைப்படுத்துகிறது. அதனாலதான் இந்த வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அந்த இறைத்தன்மையோடு வாழ்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் வாழ்த்து எப்ப வச்சார் மகரிஷி? தவத்தின் முடிவிலே வாழ்த்தை வைத்தார். ஏன்னா தவம் தொடங்குகின்ற போது இருக்கின்ற மனோநிலையை விட, மனோவேகத்தை விட தவம் முடிக்கின்ற போது கொஞ்சமாவது கீழே இறங்கியிருக்கும், நுண்மை நிலைக்கு போயிருக்கும். அந்த நுண்மை நிலையிலிருந்து வாழ்த்துகின்ற போது அதற்கு பெனிட்ரேட்டிவ் பவர், ஊடுருவி போகக்கூடிய சக்தி அதிகமாகும். அந்த மனதுக்கு, காந்தத்துக்கு திணிவு சக்தி, ஆற்றல் அதிகமாக இருக்கும். அப்ப அந்த வாழ்த்து செயலாகும். இப்போ எத்தனையோ பேர் வாழ்த்துறாங்க நம்ம தினசரி வாழ்க்கையில. இல்ல ஒரு புத்தாண்டு எல்லாரும் ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர்ன்றோம். வருஷம் பூரா ஹாப்பியாவா போச்சு? அன்னைக்கே விபத்து நடக்கலையா என்ன புத்தாண்டிலேயே? ஹாப்பி பொங்கல், ஹாப்பி தீபாவளின்றோம். காசு உள்ளவன் தான் ஹாப்பியா கொண்டாடுறான், காசு இல்லாதவன் பார்த்து ஏங்குறானல்ல.
அப்போ ஹாப்பினஸ் இஸ் த ஃப்ரீ கிஃப்ட் கிவன் பை நேச்சர். டோன்ட் ட்ரை டு பை இட். மகிழ்ச்சி, சந்தோஷமான நிறைவு என்பதெல்லாம் இறைவன் தந்த கொடை. அது செலவு பண்ணி புது துணி, பட்டாசு, இனிப்பு வாங்கி கொண்டாடினா மட்டும் சந்தோஷம் வந்துடாது. அது ஒரு வெட்டி செலவு. அப்ப அந்த மன மகிழ்ச்சி, இயற்கை தந்த மன மகிழ்ச்சி என்பது பார்த்தீங்கன்னா இறைவனுடைய கொடை அல்லவா? ஏன்? அந்த அறிவே தான் எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிறது. அறிவின் மறுபெயர் இன்பம். அதனால அது வற்றாத இன்ப ஊற்றாக இறைநிலை எங்கும் இருக்கிறது. அப்ப அதோடு இணைந்து நிற்கின்ற போது நாம் அதுவாகிறோம். அதுக்கான வழி என்ன? தவம். அதனால்தான் எத்தனையோ பேர் நமக்கு புத்தாண்டு, பொங்கல், தீபாவளி வாழ்த்து சொன்னாலும், தனிப்பட்ட முறையிலே பிறந்த நாள், திருமண நாள் என்று வாழ்த்து சொன்னாலும், பொதுவாக நமக்கு எஃபெக்டிவ் கொடுக்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மகானுடைய வாழ்த்துக்கள். ஏன் மகானுடைய வாழ்த்துக்கு பவர் அதிகம்? மன்றத்துக்கே வராதவர்கள் கூட ஆலியாருக்கு வந்து மகர்ஷி கிட்ட வாழ்த்து பெறுவார்கள். மகர்ஷியும் யாரையும் பேதம் பார்க்க மாட்டாங்க. எஸ்கேஎம் வந்தாலும் வாழ்க்கை வளமுடன் தான். புதுசா இப்பதான் இன்னைக்கு தான் வந்திருப்பாங்க யாரோ ஒருத்தர், அவருக்கும் அதே வாழ்க்கை வளமுடன் தான். பேதம் பார்க்க மாட்டாங்க. எல்லாத்தையும் ஒரே பிரம்மமாகத்தான் பார்ப்பாங்க. அப்ப ஏன் ஒரு மகானுடைய வாழ்த்துக்கு நாம் ஏங்குகிறோம், நாடுகிறோம் என்றால் அது அன்கண்டிஷனல் பிளஸிங்ஸ். இவங்க வாழ்த்து நமக்கு என்ன வரப்போகுதுன்னு நினைக்க மாட்டாங்க. வாழ்த்து அவங்க நல்லா வந்துடுவாங்களே அப்படின்னு பொறாமப்பட மாட்டாங்க. அதனால் ஒரு மகானுடைய வாழ்த்துக்கு மிக மிக ஆற்றல் உண்டு என்பதனால்தான் தெரிந்தோ தெரியாமலேயோ மக்கள் ஒரு மகானின் பெரியோர்களுடைய ஆசீர்வாதத்தை நாடுகிறார்கள். அப்ப பெரியவங்கன்னா வயசு மட்டும் கூடனா போதுமா? பக்குவமாகணும். அதுக்காகத்தான் ஆங்கிலத்தில் அருமையான வார்த்தை சொல்லுவாங்க, மேனேஜ்மெண்ட். மேனேஜ்மெண்ட் அப்படின்னா நிர்வாகம் நினைக்கிறாங்க. நிர்வாகம் தான் ஒரு வகையில. ஆனா நிர்வாகம் ரெண்டு. ஒன்று செல்ஃப் மேனேஜ்மெண்ட், அடுத்தது இன்டர் மேனேஜ்மெண்ட். என்ன அர்த்தம்? மேன், ஏஜ், மெண்ட் மூணும் சேர்ந்ததுதான் மேனேஜ்மெண்ட். மேன் மனிதன், ஏஜ் வயசு, சிறுவனாக இருந்தது, வாலிபனாக இருந்தது, நடுத்தர வயதாக இருந்தது, முதிர்ந்த வயதாக இருப்பது, இப்படி மேன் ஏஜ். மெண்டு வயதுக்கு தகுந்த பக்குவம், மாற்றம். என்ன சொல்லுவாங்க சில பேர் பக்குவம் ஆகலன்னு சொன்னா, என்ன பெருசு, வயசுக்கு தகுந்த பக்குவம் வேண்டாமான்னு சொல்றாங்கல்ல. அப்ப வாழ்க்கை என்பதே பக்குவத்தை நோக்கிய ஒன்றுதான். அது அடையவில்லை என்று சொன்னால் அதை கம்பல் பண்ணி கொடுக்கணும் இல்லையா? அதுக்கு பேர் நிர்வாகம், மேனேஜ்மெண்ட். யாருக்கு அந்த பக்குவம் வரவில்லையோ அவருக்கு பயிற்சி தந்து, அறிவுறுத்தி, லேசான தண்டனை தந்தாவது திருத்துவது, முறைப்படுத்துவது, அதுக்கு பேர் மேனேஜ்மெண்ட். அதனால் இந்த பக்குவம் அடைவதுதான் பிறப்பின் நோக்கம். அப்ப உடலும் பக்குவமாகுது 14 வயசு இல்லை, மனசு பக்குவமாகுதா சாகும்போதாவது? ஞானப்பல் முளைக்குதுங்க 25 வயசுலயோ 30 வயசுலயோ 2 பல் வந்துடுது ஞானப்பல். ஆனா ஞானம் வந்ததா? எல்லாருக்கும் ஞானப்பல்ல மட்டும்தான் வந்துச்சு, ஞானம் வரலையே. ஏன்னா இந்த நோக்கத்தை சொல்லி தரவில்லை. பிறப்பின் நோக்கம் என்ன என்றால் பக்குவம் அடைவதுதான். வினை பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்து நிலை மீது வந்த பின்னை. அதுதான் அதனுடைய அடிப்படை நோக்கம். சரி, அப்படி முதலில் நம்ம என்ன சொன்னோம்? வாழ்க வளமுடன் கருமையத்துக்கிலிருந்து ஜீவாந்த களத்துக்கு போக சொன்னோம் இல்லையா? அப்போ இந்த தனித்த ஆத்மா என்ற மையத்தை சார்ந்திருக்கின்ற இந்த உயிரும் உடலும்
இதுதான் தான். ஜீவகாந்தம், உயிர் சக்தி, திசுக்கள் இவற்றின் சேர்க்கை தானே ஒரு மனித உடல் வாழ்க்கை. அப்ப இது இல்லைன்னா என்ன சொந்தம்? இங்க நான் என்பது இல்லை என்றால் வாழ்க்கை துணை, குழந்தைகள், தாய் தந்தை, உறவு, நட்பு எங்க இருக்கு? ஒண்ணு இல்லை. அப்போ இந்த வாழ்க்கைக்கு நான் தான் மையப்புள்ளி. இந்த வாழ்க்கையில நான் தான் மையப்புள்ளி. அப்போ முதலில் வாழ்த்து யாருக்கு? தன் வாழ்த்து. சரி, இப்போ தன் வாழ்த்து வாழ்த்துறோம், ஆனா அது கிடைக்குதா? கிடைக்குதா? என்ன சொல்றோம்? அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வேன். வாழ்த்துக்கிட்டே இருக்கும். ஏன் வரல? இப்ப மனோலக்கிளைக்கு வந்தவர்களுக்கெல்லாம் உடம்பு நோயே வரலையா? மனசுல பிரச்சனையே வரலையா? குழப்பம் வரலையா? வாழ்க்கையில சிக்கல் வரலையா? ஏன் வருது என்றால், உடல் நலம் என்று சொன்னால் இந்த கம்ப்யூட்டர்ல எல்லாம் ஒரு இடத்துல கர்சர் வச்சோம்னா அங்கிருந்து ஒரு சப் கிளாஸ், ஒரு மெனு வெளியே வரும் இல்லைங்களா? அது மாதிரி இங்க உடல் நலம் என்ற ஃபைல்ல வச்சிங்கன்னா அதுல சப் கிளாஸா ஒரு மெனு வெளியே வரும். அதுல 5 அம்சம் இருக்கும்: உணவு, உழைப்பு, உறக்கம், தாம்பத்தியம், எண்ணம். 5இல் அளமுறையோடு இருப்பேன் என்று அர்த்தம். அப்ப வெறுமனே உடல்நலம் வேணும் கேட்டா வந்துருமா? வராது. செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கமைப்பு. செயல் செய்தால்தான் பயன் வரும். செயலை இல்லைன்னா நோ ஆக்ஷன், நோ ரியாக்ஷன். அதனால் வெறுமனே நான் தவத்தில் வாழ்த்திட்டு இருக்கேங்க, உடல் நலம், உடல் நலம், உடல் நலம், வியாதியை தீரலன்னு எப்படி தீரும்? பழக்கத்தை மாற்றணும். உணவு, உழைப்பு, உறக்கம், தாம்பத்தியம், எண்ணம் மாற்றினாதான் உடல் நலம் சரியா வரும். அதே போல நீலாயுள். நீலாயுள்னா என்ன அர்த்தம்? இங்கேயே பர்மனண்டா டேரா போட்டுலாம்னு அர்த்தமா? வந்தவரெல்லாம் தங்கிவிட்டு அந்த மண்ணில் நமக்கு இடமேது. வந்துகிட்டும் போய்கிட்டு இருக்கும் போதே சென்ட் இத்தனை லட்சம் கோடின்னு வித்துட்டு இருக்குது. நீ எல்லாரும் இங்கே தங்கிட்டா எங்க இடம் இங்க? அப்ப நீலாயுள் என்பது இங்கேயே தங்கி விடுவது அல்ல. இந்த பிறப்புக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கு பாருங்க. அந்த நோக்கத்தை நிறைவு செய்கின்ற போது வாழ்க்கை பினிஷ்ட், முடிஞ்சது. இறைவனோடு பெறுவதுதான் வாழ்க்கையின் நோக்கம். அதை பெற்றுவிட்ட பிறகு இந்த உடம்பு ஒரு சுமை. இந்த உடம்பு ஒரு சுமை. சாமின்னு சொல்லுவாங்க, இயேசுபிரான்னு சொல்லுவார், அறிவற்ற சந்ததியே, இன்னும் எத்தனை நாளைக்கு நான் உங்களோட இருப்பேன் என்ற வசனம் பைபிள் இருக்கு. அதே போல மகரிஷி அவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க, என்னுடைய பொறுப்பெல்லாம் நீங்க எடுத்துக்க வேண்டாமா, இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த உடம்பு சுமந்துட்டு இருக்கிறது அப்படிம்பாரு. ஸோ இந்த பிறப்பின் நோக்கம் என்ன? இறை உணர்வு. அதை பெற்றுவிட்டோம் என்று சொன்னால் இந்த வாழ்க்கை ஒரு சுமை. உட்காந்துட்டு தினசரி பல பிரச்சனைகள், அவங்க எப்படி, இவங்க எப்படி, இது கூட அட்ஜஸ்ட்மெண்ட், டாலரன்ஸ், சாக்ரிஃபைஸ். என்ன வாழ்க்கை அது? இப்போ சலிப்பு. போதும் மட, வந்தாச்சு, கடமைகளை முடிச்சாச்சு, எல்லாம் பார்த்தாச்சு, மிச்சம் என்ன? போய் சேர வேண்டியதுதான். ஸோ அந்த நிறைவு எப்போ வரும்? வாழ்க்கையை புரிந்து கொள்கின்ற போது, இறைவனுரை பெறுகின்ற போது, போதும் என்ற மனநிறைவு அப்பதான் வரும். அதுக்கு பேர் தான் நீலாயுள். நிறை செல்வம் எவ்வளவு? நம்ம மந்திரி மாதிரியா, இல்லை நம்ம கவுன்சிலர் மாதிரியா, இல்லை சாதாரண மனிதர்கள் மாதிரியா? அதாவது அண்ணா ஹசாரின்னு ஒருத்தர் புதுசாக கிளம்பினார். இப்போ எங்க இருக்காரு யாரும் செய்தியே இல்லை. அவர் என்ன சொன்னாரு? லஞ்சம் ஊழல் இல்லாத ஆட்சி வரணும் அப்படின்னு. எல்லாரும் நிறைய பேர் அவருக்கு ஃபாலோவர்ஸ். டெல்லியில் மீட்டிங் போட்டால் 1 லட்சம் 2 லட்சம் பேர்லாம் சர்வசாதாரணமாக கூடுவாங்க.
அப்போ இத்தனை பேர் லஞ்சம் ஊழல் வேண்டாம்னு சொல்றாங்களா, பரவாயில்லையே நல்லவங்களாச்சே அப்படின்னு நான் சொல்லுவேன். சரி ஆசாரி சொல்ற இவங்களாம் கேட்டு அப்படியே ஃபாலோ பண்றாங்க. யாரு நம்ம டெல்லி சீஃப் மினிஸ்டரா அவர் வரைக்கும். இப்போ அதிகம் வேண்டாம், ஒரு 500 நோட்டை அப்படியே ஒரு ஹெலிகாப்டர்ல போய் அப்படியே கீழே கொட்டுங்க. இந்த லட்சம் பேர் இருக்கானுங்களே, இல்லை எத்தனை பேர் வந்து பொறுக்க மாட்டானுங்க பார்க்கலாம் அப்படிமே. பொறுக்கணும் மாட்டானா? பொறுக்கினா அத்தனை பேரும் பதவி கிடைச்சா லஞ்சம் ஊழல் பண்ணுவானுங்க. யார் வேண்டாம் நினைக்கிறானோ அவனுக்கு தான் வாய்ப்பு கிடைத்தாலும் தவறு செய்ய மாட்டான். ஆனா சாமி சொல்லுவாங்களே, திருடுவதற்கு சந்தர்ப்பம் கிடைக்காமல் யோக்கியனா இருப்பது உண்டு. கிடைச்சு திருட வந்தாதான் பக்குவம். வாய்ப்பை கிடைக்கலன்னு திருடலன்னு சொன்னா அதுக்கு என்ன பக்கம் சொல்ல முடியுமா என்ன? அது போல நிறை செல்வம் என்பது எங்க இருக்குன்னா, பட்டினத்தார் மன்னனுக்கு நிகரான சொத்துக்கள், ஆனா அவருக்கு நிறைய இல்லை. தத்து பிள்ளைய துரத்தி விட்டு போய் நிறைய சம்பாதிச்சு வாடா, இப்படி உட்கார்ந்து தின்னுட்டு இருந்தா எத்தனை நாளைக்கு வரும் அப்படின்னு துரத்தி விட்டார். அவரு போய் எல்லாம் சம்பாதிச்சுக்கிட்டு கடைசியில் ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் டாடின்னு சொல்லி ஒரு சின்ன பெட்டியில ஒரு காதில் ஊசியும் ஒரு ஓலையில ஒரு சின்ன ஒற்றை வரி தரக்கூடிய ஞானம், காதற்ற ஊசியும் வாராத கண் கடை வழிக்கு. அம்மா இது அப்பாட்டு கொடுத்துருங்க சொல்லி போயிட்டான். பள்ளித்தான் திறந்து பார்த்தார். ஊசி கூட காது இருந்தா தான் தைக்கிறதுக்கு பயனாகும். இந்த உடம்பு செத்து போச்சுன்னா எதுக்கு பயனாகும்? அப்ப ஏதாவது வருமா கூட? ஆடை முடிக்கையிலே அள்ளி சென்றோர் யாரும் உண்டோ? அப்போ இதுதான் பணத்துடைய மரியாதையா? ஒற்றை வரியில புரிஞ்சுக்கிட்டார் வாழ்க்கைய. அத்தனையும் விட்டுட்டு ஆடை கூட வேண்டாம் சொல்லி கோவணம் கட்டிட்டு சன்னியாசி ஆயிட்டார். சரி, சன்னியாசியாகி பக்குவமாகி இறைவனோட பெற்றுகின்ற போது என்ன சொல்றாரு? பிச்சை எடுக்க திருவோடு உண்டு, படுத்துறங்க திண்ணை உண்டு, சொந்த திண்ணையில ஊராம் விட்டு திண்ணை, உச்சரிக்க பஞ்சாச்சரம் உண்டு, இன்னும் வேற என்ன பாக்கியம் வேண்டும்? சாமி சொல்லுவாங்களே, இன்னும் வேற என்ன வேண்டும் இப்பேறு பெற்ற பின்னர். அதுதான் நிறை செல்வம். எதுவும் இல்லாத போது கூட அது நிறைவாக இருக்கும். பிச்சைக்காரன் கூட அப்படி இருக்கலாம். முதலமைச்சர் கூட இன்னும் அவன் தலையில கை வச்சு சம்பாதிக்கலான்னு இருக்கலாம். சோ இந்த நிறை செல்வம் என்பது அவரவர் மனதை பொறுத்தது. சரி, உயர் புகழ் மெய்ஞானம். எல்லாரும் உயர் புகழ் தான். ரீல்ஸ் பார்த்தா, டிவியை பார்த்தா, யூடியூப் பார்த்தா, வாட்ஸ்அப் பார்த்தா, எல்லாரும் பிரபலங்கள் தான். ஆனா இவர்களால் மக்களுக்கு என்ன நன்மைன்னு பாருங்க. இவர்களால் மக்களுக்கு என்ன நன்மை? ஓட்டு போட்டு நல்ல நிர்வாகம் கொடுக்கணும்னு சொல்லி நம்ம தேர்ந்தெடுத்தாங்களே, இன்றைக்கு நான் எனக்கு ஓட்டு போட்ட மக்களுக்காக இந்த நன்மை செய்தேன் என்று யாராவது யோசிச்சு பார்க்க ஒரு மந்திரியோ எம்எல்ஏ பாக்குறீங்களா? 5 வருஷத்துல என் மக்களுக்கான இதை நல்லது செஞ்சிருக்கேன் இன்னைக்குன்னு யோசிச்சு பார்க்குற மந்திரி எம்எல்ஏ பார்த்துருக்கீங்களா? தினசரி வசூல் இன்வெஸ்ட்மெண்ட் இப்படித்தான் இருக்கே தவிர மக்களுக்கென்று சிந்திப்பதற்கு அவங்களுக்கு நேரமே இல்லையே. அப்ப இவங்களெல்லாம் கொண்டாடுவாங்களே என்ன காமராஜர் மாதிரி? சேத்தாண்டா சனி எந்த நினைக்க தோணுமே தவிர ஐயோ போயிட்டான்னு. அப்போ உன் கண்ணில் ஒரு துளி நீர் வந்தாலும் உலகம் அழ வேண்டும். அதான உயர்ந்த புகழ். இது என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிற? எத்தனை சம்பாதிச்சாலும் 10 ரூபா, எத்தனை வாங்கின பெட்டி பிரேமலதா, இதான பேர் வாங்கி வச்சிருக்கீங்க. வேடிக்கையா வெக்கமா இல்லையா இந்த சம்பாத்தியத்துக்கு? அப்போ இது உயர்ந்த புகழ் அல்ல, கேவலமான புகழ். சரி, அடுத்தது உயர்ந்த நிலை என்ன? வாழ்க்கையின் நோக்கம் என்னன்னு சொன்னா மெய்ஞானம், இறைநிலை பற்றிய தெளிவான அனுபவம்,
அந்த அனுபவத்தோடு கூடிய அறநெறி வாழ்க்கை, மெய்ஞானம். இப்படி இந்த 5ம் நமக்கு வேண்டும் என்று சொன்னால் அதற்கு உரிய பயிற்சிகளை செய்யணும். மெய்ஞானம் சும்மா வந்துடுமா? தினசரி தவம் பண்ணணும், தத்துவ விளக்கம் பண்ணி குணங்களை மாற்றி அமைக்கணும். கர்மயோகிய வாழ்ந்தா தான் புகழ் கிடைக்கும். சிக்கனம் சிந்தனை சீர்திருத்தம் வந்தா தான் நிறைய செல்லும் என்ற மன நிறைவு கிடைக்கும். இப்போ எல்லாத்துக்குள்ளேயும் ஒவ்வொரு ஃபைல் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் சில ஐகான்ஸ் வெளியே வரும். அதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் பின்பற்றி வாழ்ந்தோம் என்று சொன்னால் இந்த வாழ்த்து மிக பெரும் நன்மை தந்திருக்கிறது. எல்லா மனோட அன்பர்களுக்கும் இல்லை என்று சொன்னாலும் கூட சில பேருக்காவது தந்திருக்கிறது. இதே போல வாழ்க்கை துணை, தாய் தந்தை பெற்ற தாய் தந்தை வணக்கம் சொல்லிடுற முன்னாடி இதுல குழந்தைகள், இப்படி தொடர்ந்து போகும் இந்த வாழ்த்தும் பயணம். இது அடுத்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது பார்ப்போம். இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த தன் வாழ்த்து முடிஞ்சது, வாழ்க்கை துணை குடும்பம் எல்லாம் தேவை என்றால் வாய்ப்பு கிடைத்த பார்த்துக்கலாம். வாழ்காமுடன் செய்மடுத்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் என்ற நினைவோடு நிறைவு செய்கின்றோம். வாழ்காமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. அருமை. வாழ்காமுடன் ஐயா. அடுத்த வாரம் வாழ்த்தும் பயனும் பகுதி 2 தொடர்வோம். ஓகே, ஆமாங்க, தொடருவோம். அருமை. சிறப்பாக இன்றைய ஐயந்தெளிதல் நிகழ்வுக்காக சிறப்பு தலைப்பிலே வாழ்த்தும் பயனும் என்று அருமையாக விளக்கங்கள் வழங்கி நம்மை தெளிவுபடுத்தி வழி நடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானமோ வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்கமுடன். இன்றைய தலைப்பில் ஐயா விளக்கங்கள் கொடுத்ததுக்கு கேள்விகள் இருந்தால் அடுத்த வாரத்திற்கு ஒத்தி வைத்துக் கொள்வோம். ஏன்னா நாளைக்கு ஐயந்தெளிதலாகவே வைத்துக் கொள்ளலாம். என்னங்கய்யா? கேள்வி, ஆமா, கேள்விகள் மக்களுக்கு எழுவது இயல்பு. இன்னைக்கு உள்ள கேள்விகள் இருந்ததுன்னா நம்ம நாளைக்கு அதை ஏற்றுக்கொள்வோம், அப்படி வச்சுக்குவோம். அப்படி செய்தா சிறப்பா இருக்கும். சிறப்பு. வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி சூரிய ஜெயமணி அம்மா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி ஜானகிராமன் ஐயா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி ஜமுனா ராணி அம்மா அவர்களும் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. போரில்லா நல்லுலகம், பொருள்துறையில் சமநீதி, நீர்மையான நீதிமுறை, நிலவுலகு கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வநீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலைவிளக்கம், பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கமொழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். பிரம்மஞான பாடல். இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் 5மாம், முறையாய் அக்காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில்
மதியுணர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம், மா பிரம்ம ஞானமாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வு தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட நண்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகிறது. இறையர்களும் குருவர்களும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர் பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க